கன்னி ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் 15ஆம் நாள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். சனி பயிற்சிங்கிறது 2.5 வருஷம். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு சனி 2.5 வருஷம் ஆகும். அதாவது நவ கிரகத்திலேயே சனி மட்டும்தான் ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் ஆகக்கூடிய கிரகம். 2.5 நாளில் சந்திரன் கடந்துடும். அப்போ ஒரு ராசியில் நின்று நிதானித்து நிலச்சி பலனை கொடுக்கக்கூடியவர் சனி. இப்போ இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்னவாக இருக்கும், இவர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன் அப்படின்னா சனி தான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் கிரகம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆயுள் இருந்தால் தான் எல்லா பலன்களுமே. அப்போ ஒருவருடைய ஆயுள் மத்தியம ஆயுளா, தீர்க்க ஆயுளா, அற்ப ஆயுளா, இது எல்லாமே தீர்மானிக்கிறதுக்கு சனி தான் முக்கியமான கிரகம். சனி தான் ஆயுள் கிரகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி தான் கர்ம காரகன். கர்மான என்ன செயல், நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பவர் யார் அப்படின்னா சனி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி தான் பார்த்தீங்கன்னா தொழில்காரகன். அதாவது ஒருவர் தொழிலில் சிறப்படைவாரா, தொழிலில் லாபம் அடைவாரா, தொழில் அவருக்கு செட் ஆகுமா, இது எல்லாமே சொல்கிறதுக்கு சனி தான் முக்கியமான கிரகம் ஜாதகத்தில். ஒருவருடைய இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, சனி திசை, இந்த மாதிரி சமயங்கள்லாம் ஒருவருடைய ஆணவம், அகங்காரம், அவருடைய அந்த திமிர்த்தனத்தை எல்லாம் அழித்து பக்குவப்படுத்துபவர் சனி. ஆக இப்படிப்பட்ட சனி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கார உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் 5க்கும் 6க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது என்ன, புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் என்பது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 5க்கும் 6க்கும் உடைய சனி 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இந்த 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் 2.5 வருஷம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா கண்டக சனி. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, இதுக்கு தான் பயப்படுவாங்க. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கண்டக சனிக்கு தான் பயப்படுவாங்க. கண்டக சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக இந்த 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மீனராசியில். இப்போ இந்த 7ஆம் இடங்கிறது என்ன, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இப்போ இந்த 5ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம். திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இருக்கும். அதேமாதிரி காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிப்பது. 6ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிச்சா அவர்கள், அதாவது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். அப்போ ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா, அவர் போய் 7ல் இருக்காருன்னா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, அதாவது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலில் இந்த டைமில் நன்மை இல்லை. கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த கண்டக சனியில் வேண்டாம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்களோட அவங்க அதாவது நல்ல நண்பர்களை வச்சுட்டு மீதி உள்ள நண்பர்கள்லாம் விலக்கிடணும். அவர்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தில் பெரிய ஆளுங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த 7ஆம் இடத்து சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால மெயினாக வாழ்க்கை துணையிடம், ஆணாக இருந்தால் பெண்ணாகவும், பெண்ணாக இருந்த ஆணுக்கும் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இதுதான் மெயின். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சனி எங்கே இருந்தாலும் 3 இடத்தை பார்ப்பார். அதாவது 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை இருக்குது. இப்போ 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் என்பது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இப்போ இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்கள், வெளிநாடு சம்மந்தமாக விசா, பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அதாவது நல்ல வேலையா, நல்ல கம்பெனியா, நல்ல சம்பளம், கரெக்டான இடமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்தை
சனி பார்க்குறாரு. தொலைதூர பயணத்தை சனி பார்க்குறாரு. பாக்கியம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் 9ஆம் இடம். அப்போ அந்த சனி பார்க்குறாருன்னா அந்த அதிர்ஷ்டத்தில் ஒரு சில தடை தாமதம். எந்த ஒரு காரியமும் எடுத்த எடுப்புலேயே நடக்காமல் தடைப்பட்டு அப்புறம் நடக்கும். அதான் அது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ பாக்கிய அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும். எடுத்த எடுப்புலேயே எந்த காரியமும் ஜெயிக்காது அப்படிங்கிறது தான் ஜாதகத்துடைய அந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கறது, 3வது பார்வையை பார்க்கறதுடைய பலன். அப்போ தந்தை வர்க்கத்திடம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார். ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கார். ஆனால் சித்திரைக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசியை விட்டு போயிடுவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆனால் அது வரைக்கும் கேது உட்காந்துருப்பார். அப்போ சனி பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். பொதுவாக சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னா சலிப்பு, பிடிவாதம், மந்தம் இந்த மாதிரியான பலன்களையும் செய்யும். சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பார்க்கறதுனால உங்களுடைய குழப்பமான மனநிலை, நல்லா போகிற விஷயத்தில் கூட இது சரியாக தப்பான்னு முடிவெடுக்க முடியாத நிலை, இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு அந்த இழுபறி இருக்கு இல்லையா, அந்த இதில் கவனமாக இருக்கணும். முடிவு பட்டுன்னு எடுக்கணும். இழுபறி இருக்கும் நிறையா. அதாவது இது சரியா தப்பா குழப்பமான மனநிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா சனி நேராக உங்கள் ராசி 7வது பார்வையை பார்க்குறதுனால, அதுவும் 7வது பார்வை அப்படிங்கிறது முழு பார்வை. அப்போ உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழப்பமான மனநிலை, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் கண்டிப்பாக. அதே மாதிரி பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக செயல்படணும். ஏன்னா சனி வந்து சோம்பலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அவர் பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படணும். முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சீக்கிரம், அதாவது காலதாமதம் செய்யக்கூடாது சனி பார்க்கறதுனால உங்கள் ராசியை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்து அதிபதி, சொத்து சுகத்தை சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த சனி 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். பயணங்களிலே கவனம் தேவை. அதேமாரி அசையா சொத்து சம்மந்தமாக பிரச்சனை, பொய் தகராறு, நிலத்தகராறு இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை சுமூகமாக கையாளணும். அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அவரிடம் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். தாய் வர்க்கத்திடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய வளர்ப்பு பிராணி. இந்த வளர்ப்பு பிராணியை சனி பார்க்கறதுனாலையும் அதுலேயும் கொஞ்சம் அப்படியே பேருக்கு 4-2 வச்சுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தையே தொழிலாக செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 4ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு கவனம் தேவை. பூமியை தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா நிலம் இடம் சம்மந்தமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்பிக்கையின் பேரில் பூமி சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இப்போ இந்த கண்டக சனி நடக்குது, 2.5 வருஷம் கண்டக சனி நடக்குது. ஆனால் குருவோட வீட்டில் இருக்கார். சித்திரை மாதம் வரைக்கும் ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனாலும் அதன் பிறகு சனி தான் அந்த இடத்துல 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த சனி நன்மையாக செய்ய வேண்டும், அதாவது பாசிட்டிவாக செயல்படணும் அப்படின்னா சனியை பிரதிப்படுத்த வேண்டியதான். சனியுடைய அதாவது தேய்பிறை அஷ்டமி மாதத்தில் ஒரு நாள் வரும். பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு விளக்கு போடணும். சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமையில் கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வச்சுக்கிட்டு வரலாம். அதாவது கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். கருப்பு கலர் செருப்பு, கொடை இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா எங்கேயாவது எறும்பு புற்று இருந்ததுன்னா அங்கே போய் அந்த நாட்டு சக்கரை, பச்சரிசி, சர்க்கரை இதெல்லாம் போட்டு அந்த அந்த எறும்பு புற்று, கருப்பு எறும்பு இருக்கு இல்லையா, வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கருப்பு எறும்பு, அந்த எறும்பு புற்றாக இருந்தால் பெஸ்ட்டு. அங்கே போய் அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்த அந்த அரிசி, பச்சரிசியை கொட்டலாம். அது வந்து அன்னதானத்துக்கு சமமான விஷயம். இந்த மாதிரியான வழிபாடுகள், பரிகாரங்கள், எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, சாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது சனி உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுவார். அதாவது காதலிலே வெற்றி, சுபகாரியங்கள். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார் இல்லையா, காதல் வெற்றி, அதாவது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடம் பதவி, 7ங்கிறது நன்மை. அப்போ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டசானம். இப்போ இந்த மாதிரியான பாசிட்டிவாக செயல்படும். அப்போ சனியை வழிபாடு, சனியுடைய அதிதேவதை யமன் வழிபாடு, அதே மாதிரி விஷ்ணுமாயா வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் இவர் சனியை சாந்தப்படுத்தக்கூடிய விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது சனி பாசிட்டிவாக நன்மையான பலன்களை அதிக அளவு செய்வார் கன்னிராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.